ஒரு அமைதியான கிராமத்துல இரண்டு பூனைகள் வாழ்ந்து வந்தன. ஒரு நாள் அவற்றுக்கு கிடைத்தது ஒரே ஒரு இட்லி. பசியோடு இருந்த அந்த இரண்டு பூனைகளும் இட்லியை பார்த்தவுடன் யோசிக்க ஆரம்பித்தன. இருப்பது ஒன்றுதான், இதை எப்படி பங்கிட்டுக் கொள்வது? அப்போது ஒரு பூனை மெதுவாக சொன்னது, நண்பா, நாம் இருவரும் நண்பர்கள் தானே. இட்லியை சரி சமமாக பிரித்துக் கொள்வோம். கூடவோ குறையவோ வந்தால் விட்டுக் கொடுப்போம் என்றது. அதை கேட்ட மற்றொரு பூனை கோபமாக கத்தினது, இல்லை, இல்லை, சரி சமமாக பங்கிட்டால் மட்டுமே சமாதானம். ஒரு சிறு வித்தியாசம் கூட இருந்தால் சண்டைதான் என்றது. இரண்டு பூனைகளுக்கும் வாக்குவாதம் அதிகரித்தது. அந்த நேரத்தில் அங்கு ஒரு குரங்கு வந்தது. பூனைகளை பார்த்து அது சிரித்தபடி கேட்டது, என்ன விஷயம்? ஏன் இவ்வளவு கோபமாக இருக்கிறீர்கள்? என்னிடம் சொல்லுங்கள், நான் பிரச்சனையை தீர்த்து வைக்கிறேன். பூனைகளும் நம்பிக்கையோடு இட்லி பிரச்சனையை சொல்லின. அதை கேட்ட குரங்கு சிரித்தபடி, இவ்வளவுதானா? இருங்கள், நான் இட்லியை சரிசமமாக பிரித்து தருகிறேன் என்றது. உடனே ஒரு தராசை எடுத்தது. இட்லியை இரண்டாக உடைத்து தராசின் இரு தட்டுகளிலும் வைத்தது. ஒரு பக்கம் சற்று கனமாக இருந்தது. உடனே அந்த இட்லியை எடுத்து குரங்கு கொஞ்சம் கடித்து சாப்பிட்டது. மீண்டும் தராசில் வைத்தது. இப்போது மற்ற பக்கம் கனமாகியது. அதையும் எடுத்து கொஞ்சம் கடித்து சாப்பிட்டது. இப்படியே ஒரு பக்கம், மறுபக்கம் என ஒவ்வொரு முறையும் கொஞ்சம் கொஞ்சமாக இட்லியை சாப்பிட்டுக் கொண்டே போனது. சிறிது நேரத்தில் இட்லி துண்டுகள் மிகவும் சின்னதாகிவிட்டன. கடைசியில் தராசு சமமானது. ஆனால் இட்லி இல்லை. குரங்கு திருப்தியாக கடைசி கடியையும் சாப்பிட்டு அங்கிருந்து மகிழ்ச்சியாக நடந்து சென்றது. இரண்டு பூனைகளோ பசியோடும் ஏமாற்றத்தோடும் அமைதியாக உட்கார்ந்திருந்தன. இந்த கதையிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் என்றால், நம்முடைய பிரச்சனைகளை நாமே பேசி தீர்த்து கொள்ள வேண்டும். மத்தியஸ்தம் செய்ய யாரையும் தேடக்கூடாது. நம் பிரச்சனைகளில் மூன்றாவது நபர் வந்தால் நம் நிம்மதி கெட்டுவிடும். நம்முடையதை அவன் அபகரித்துக் கொள்வான்.